ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய வெயிட் லாஸ்க்கு ஒரு ஜூஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஜூஸ் தான் நான் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் ட்ரை பண்ணும்போது இந்த ஜூஸ் தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேங்க. அதை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி எனக்கு 2 பேபி இருக்காங்க. 2 பேபியுமே எனக்கு வந்து சிசேரியனில் தான் பிறந்தாங்க. ஃபஸ்ட்டு சிசேரியன் வந்து எனக்கு அந்தளவு வெயிட்டில் ஏறலைங்க. நல்லா தான் இருந்தேன். ஆனால் செகண்ட் பேபி சிசேரியனுக்கு அப்புறம் நல்ல வெயிட் ஏறிடுச்சுங்க. செம்ம வெயிட்டு 15 கேஜி 20 கேஜி ஏறிடுச்சு. ஸோ நான் அப்போ அதை குறைக்கணும்னு நினச்சேன். ஒரு 3 மந்த்ஸில் நான் வந்து 15 கேஜி குறைச்சேங்க. ஆக்சுவலி 16 கேஜியே குறைச்சேன். 75 கேஜி இருந்தேங்க. அதுலேருந்து 59 கேஜிக்கு வந்தேன். ஸோ நான் 16 கேஜி குறைச்சேன். 3 மந்த்ஸ்லேயே குறைச்சிட்டேங்க. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ஜூஸ் வந்து இந்த ஜூஸ் தாங்க. இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் என்ன ஜூஸ்ன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், நம்ம இப்போ கத்தாழை ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கத்தாழை ஜூஸ் வந்து சும்மா நார்மலாக செய்யக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப சுத்தமான முறையில் தான் செய்யணுங்க. இப்போ நான் எப்படி செய்கிறனோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நமக்கு சூப்பராக எல்லா பழமும் நம்ம இந்த கத்தாழைக்கில் உள்ள அனைத்து பழமும் நமக்கு கிடைக்கும். சைடு எஃபெக்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம். இது வந்து எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த முறையில் நீங்கள் சுத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2 சைடு உள்ள முள்ளை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கத்தாழை 2 சைடு உள்ள முள்ளை க்ளீன் பண்ணிவிட்டு மேலே உள்ள அந்த தோல் பகுதியை இது மாதிரி அழகாக எடுத்துருங்க. தோலை மட்டும் எடுங்க, சதையோடு சேர்த்து எடுக்கக்கூடாது. தோலை மட்டும் அழகாக கத்தி வச்சு இது மாதிரி எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு இந்த நடுவில் உள்ள அந்த சதை பகுதி தான் நமக்கு தேவைங்க. ஸோ அதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்பூன் எடுத்து இது மாதிரி நல்லா அழுத்தி இந்த சதையை மட்டும் நம்ம அப்படி நல்லா வலித்து எடுத்துக்கலாங்க. வலிச்சிங்கன்னா அழகாக வலுவழுப்பாக வந்துடும். அந்த அடியில் உள்ள அந்த பச்சையான உள்ளதெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது. கரெக்டாக அந்த சதைப்பகுதியை மட்டும் தாங்க எடுக்கணும். நமக்கு இந்த ஜெல் மட்டும்தான் தேவை. அதை மட்டும் அழகாக எடுத்துக்கணும். இந்த பச்சை கலர் நரம்பெல்லாம் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. இந்த அடியில் உள்ள நரம்பு பகுதியெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. கரெக்டாக அந்த வெள்ளையாக உள்ள இந்த சதையை மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த பச்சை இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி எதாவது ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நமக்கு இந்த ஜெல்லு கிடச்சிருச்சுங்க. கத்தாழை ஜெல், இதை தான் கத்தாழை ஜெல்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இப்போ அழகாக எடுத்தாச்சு. இதை இப்போ எந்த முறையில் நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எதுக்கு இப்படி கட் பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ண முடியுங்க. அப்படியே முழுசாக போட்டு க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்தாச்சு பாருங்கள், எவ்வளோ வழுவழுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் தான் நம்ம க்ளீன் பண்ணணுங்க. அதுக்கு இந்த மாதிரி க்ளீனான வாட்டரில் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும். கலந்து கொடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணணுங்க. இந்த மாதிரி நம்ம 7 டைம் நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த தண்ணி எவ்வளோ வலுவலுன்னு இருக்குது பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஷாம்பு மாதிரி நல்லா வலுவலுன்னு இருக்கும். இதை நம்ம தலைக்கு தேய்ச்சும் குளிக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட செடிகள் இருந்துச்சுன்னா செடிகளுக்கு இது உரமாக பயன்படும். இதை செடிகளுக்கு ஊற்றலாங்க. இப்போ அடுத்து நம்ம செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறோம். இதே மாதிரி தாங்க. இதே முறையில் ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரெஷ்ஷான தண்ணி, புது தண்ணி எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த மாதிரி 7 டைம் வாஷ் பண்ணணும். 7 முறை அது மாதிரி வாஷ் பண்ணணுங்க. பாருங்கள், இது 2வது வாட்டி நம்ம வாஷ் பண்ணியாச்சு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் 7 டைம் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம். நான் 7 டைம் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். 7 டைம் வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போது அடுத்து நம்ம 8வது டைம் வாஷ் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இது என்னென்னா கடுக்காய் பொடி. கொஞ்சமாக கடுக்காய் பொடி சேர்த்து வாஷ் பண்ணோன்னா சுத்தமாக இந்த வழுவழுப்பு தன்மை, நச்சுத்தன்மைகள் எல்லாத்தையுமே இந்த கடுக்காய் பொடி எடுத்துருங்க. எங்கள்கிட்ட கடுக்காய் பொடி இல்லைன்னு நினச்சிங்கன்னா கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இந்துப்பு அல்லது கல்லுப்பு 2ல் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம கடுக்காய் பொடி தான். அது இல்லைன்னா இந்துப்பு, அதுவும் இல்லைன்னா கல்லுப்புங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடுக்காய் பொடி சேர்த்து வாஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து 8வது டைம் வாஷ் பண்ணுறோம். இதே மாதிரி இன்னும் 2 டைம் வாஷ் பண்ணணும். ஸோ மொத்தமாக 10 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கூட நமக்கு பிசுபிசுப்பு தன்மையே இல்லை, வழுவழுப்பு தன்மையே இல்லைங்க. சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்படி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜூஸ் போட்டு அதை குடிக்கணுங்க. இந்த முறையில் கண்டிப்பாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ இந்த கத்தாழை ஜெல்லை போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துருக்கோங்க. அடுத்து மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளுங்க.
அடுத்து கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை மூடி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் கூட வலுவலுப்பு தன்மை இல்லாமல் எடுத்துருக்கோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் தயிர், அந்த அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா கத்தாழை ஜூஸோட 1 ஸ்பூன் தயிரை போட்டு நல்லா அரைச்சாச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சா தான் நமக்கு இந்த திப்பி இல்லாமல் இருக்கும். நல்லா அரைச்சாச்சுங்க. அரைச்சி இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து திரும்ப சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்தாச்சு. அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கச்சு எடுத்து ஊற்றிக்கலாம். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கணும். 2 கொத்து கருவேப்பிலைங்க. இது எல்லாமே நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உங்கள்கிட்ட இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் சீரகத்தூள் இல்லைன்னா இப்போ இந்த கருவேப்பிலையும் இஞ்சும் சேர்த்து அரைக்கிறோம் இல்லையா, அப்போவே கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ என்கிட்ட தூள் இருந்தால் தூள் சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா இந்த இதில் வந்து நீங்கள் மிளகும் சீரகமும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். சாரை மட்டும் வடிச்சாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு எவ்வளோ தேவையான தண்ணி நல்லா ஊற்றிக்கலாங்க. நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா உப்பு சேர்த்துருக்கோம், லெமன் சேர்த்துருக்கோம், இஞ்சி சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம், சீரகம் சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை சேர்த்துருக்கோங்க. இது சூப்பரான ஒரு ஜூஸுங்க. இந்த கத்தாழை ஜூஸை நம்ம எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணுங்க. எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு 2 மணி நேரத்துக்கு, முக்கியமாக 2 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் 1 ஹவராவது எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும். நம்ம தண்ணி மட்டும் இடையில குடிச்சிக்கலாங்க. குடிச்சிட்டு நம்ம எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுனால இதில் நமக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. மெட்டபாலிசம் நம்ம உடம்புல அதிகமாகுது. கெட்ட கொழுப்பை இது கரைக்குங்க. நம்ம உடம்புல அதிகமாக ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். அதிக சுகர் இருக்குது, நம்மளுக்கு சுகர் இருந்தால் சுகர் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இந்த ஜூஸ் உதவும். வயிற்று புண், வாய் புண், குடல் புண் இது எல்லாமே குணமாகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து முக்கியமாக நம்ம உடல் எடையை குறையிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. நான் முதல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜூஸை தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால மலச்சிக்கல் அப்புறம் உடம்புல தேவையில்லாத கழிவுகளை இது வெளித்தள்ளிடுங்க. இதோட ஜூஸோட முழுமையான பயன் கிடைக்கணும் அப்படின்னா நான் எப்படி என்னோடய வெயிட் லாஸ் குறைச்சேன்னா இந்த ஜூஸ் குடிச்சிட்டு ப்ளஸ் நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுத்தேங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மட்டும் சேர்த்து பேலன்ஸ் ஃபுட்டும் எடுத்தேங்க. அப்புறம் இந்த பேலன்ஸ் ஃபுட்டை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கண்டிப்பாக வாக்கிங் போயே ஆகணுங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 40 மினிட்ஸ். நான் 2 ஹவர்ஸ் வாக்கிங் போவேங்க. மார்னிங் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர் மஸ்ட்டு வாக்கிங் போயே ஆகணும். அப்புறம் கொஞ்ச நாள் 1 மந்த் நான் வாக்கிங் மட்டும் போனேன். அதுக்கப்புறம் மைல்டாக வாக்கிங் ப்ளஸ் மைல்டாக எக்ஸசைஸ் அப்புறம் யோகா இதெல்லாம் சேர்த்து பண்ணால் எனக்கு வெயிட் லாஸ் சூப்பராக ஆனதுங்க. இந்த ஜூஸ் தான் அதுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் நீங்கள் 14 டேஸ் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. அப்புறம் 14 டேஸ் வேறு ஜூஸ் குடிக்கணுங்க. இப்படி மாற்றி நம்ம இந்த வெயிட் லாஸ் ஜூஸ் குடிச்சிட்ருக்கணும். எனக்கு எந்த ஜூஸ் குடித்து ஒர்க் ஆனதுங்கிற ஜூஸ் மட்டும்தான் நான் போட போகிறேன். நான் ஒரு 4-5 ஜூஸ் ட்ரை பண்ணுவேங்க. 14 டேஸ் ஒரு ஜூஸ்னால் அடுத்த 14 டேஸ் இன்னொரு ஜூஸ், இப்படி ட்ரை பண்ணால் தான் நம்ம உடம்பு சீக்கிரமாக குறையும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஓகே, பாய்.